குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/10/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் தக்ஷணாயனம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று அதிகாலை 2:38 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:48 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:53 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 2:38 வரை பவம், பின்பு மாலை 3:35 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:48 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று மாலை 6:48 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. மாலை 6:48 வரை பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி மச்சவதாரம். திருநெல்வேலி சப்பரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருக்கோலமாய் காட்சி. திருத்தணி ஸ்ரீ முருக பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், சந்திர தரிசனம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் கற்க ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், வழக்குகளை ஆரம்பிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 6:51 முதல் 8:35 வரை மேஷ லக்னம். இரவு 8:36 முதல் 10:38 வரை ரிஷப லக்னம். 10:39 முதல் 12:49 வரை மிதுன லக்னம். 12:50 முதல் 2:57 வரை கடக லக்னம். 2:58 முதல் காலை 4:59 வரை சிம்ம லக்னம். காலை 5 மணி முதல் 7:03 வரை கன்னி லக்னம். 7:04 முதல் 9:09 வரை துலாம் லக்னம். 9:10 முதல் காலை 11:20 வரை விருச்சக லக்னம். 11:21 முதல் 1:28 வரை தனுசு லக்னம். 1:29 முதல் 3:22 வரை மகர லக்னம். 3:23 முதல் மாலை 5:05 வரை கும்ப லக்னம். 5:06 முதல் 6:46 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 4 முதல் 5 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்வித்து தீபங்கள் ஏற்றி உச்சரித்து பிறகு நீங்கள் வேலைகளை கவனிக்கலாம். ஸ்ரீ சுக்கிர பகவானை வணங்குவதால் செல்வ வளம் கிடைக்கும், பண வளம் அதிகரிக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பிறக்கும், எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையும். இந்த நாள் சிறப்பானதாக இருக்கும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக்க பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள், நவராத்திரியினுடைய 2ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு. ஆகவே காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகுகால நேரம். இந்த ராகுகால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம். காரணம், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு கோச்சார அமைப்பின்படி 12வது வீடான மீனத்தில் இருக்கிறார். ஆக நீங்கள் பெரிதாக எதிர்பார்த்திருந்தாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு செலவுகளாகவே இருக்கும். எண்ணியது ஒன்று, நடந்தது ஒன்று என்பது போலத்தான் இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள், சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். எதையும் மிக சரியாக செய்தாக வேண்டும் என்கிற கட்டத்தில் இருப்பீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் நிறைவையும் ஓர் நிலையில் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பண நெருக்கடிகள் சார்ந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். வண்டி வாகன பயணங்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் ஒரு பக்கம் சூழ்நிலைகளை உணர்ந்துதான் செய்ய வேண்டும், பேச வேண்டும். தொழிலில் கூட்டாளிகளோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அவர்களுடைய குணங்களையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள். மிக ஜாக்கிரதையாகவே இருங்கள். அலட்சியம் வேண்டாம். எதையும் மேம்போக்காக எண்ணாமல் அடி ஆழம் வரை சென்று சிந்திக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி இன்றைய தினம் செய்யாதீர்கள். இன்றைய தினம் மட்டுமல்ல, எப்பொழுதுமே அந்த காரியத்தில் ஈடுபடாதீர்கள். பண வரவுக்குண்டான நாளாக அமைகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செய்வது நல்லது. நட்பு வட்டாரங்களின் மூலம் சில மாற்றங்கள் இருக்கும். பழைய பிரச்சனைகளை மாற்று வழிமுறைகளை வைத்து ஆலோசனைகள் செய்து நடத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் ஓரளவிற்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மேம்படும். எதிர்பார்த்திருந்தபடி சுப செய்திகள் கிடைக்கும். சுப காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய பிறந்த நாள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது சீமந்தம் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்காக சில பணிகளை நீங்கள் பொறுப்போடு ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் மேஷராசி அன்பர்களே. ராசிக்கு 7ஆம் வீட்டிலேயே சுக்கிர பகவானும் ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான் 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், சந்திர பகவானும் உங்களுக்கு அதே இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சில நேரம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். உடலும் மனமும் ஒரு சீரான போக்கிலேயே இருக்காது.
சற்று உடல் வலி அதிகமாக இருக்கும். குறிப்பாக தாயார் இடத்திலோ தந்தை இடத்திலோ உங்கள் தாய் வழி மாமன் இடத்திலோ சில உறவுகள் இடத்திலோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானோடு சந்திர பகவானும் இணைவதால் நர்வஸ் சார்ந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். கழுத்து வலி மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். பெரிதாக நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில உபாதைகள் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து வருவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவீர்கள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு செய்ய வேண்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தை இடத்தில் சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உண்டாகும். மாமன் உறவிலும் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பொருளாதார நிலைகளில் பின்னடைவு இருக்கும். எதையும் கவனித்தே செய்வது நல்லது. பச்சை பயிறு போன்ற தானியங்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல விநாயக பெருமானை யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்வது மிக நல்லது. பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சில வேலைகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு பல சிறப்புகளை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் தந்தையினுடைய செயல்பாடுகள் மனதில் நிம்மதியை தரலாம். எதிலும் கவனமாகவே பார்த்து செய்யுங்கள். தாய் தந்தையருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கவனிக்க வேண்டிய நிலை ஏற்படும். சிலருக்கு பணம் செலவாகும். உங்கள் துணைவருக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கார்த்திகை நட்சத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை சூரிய பகவான் 6ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். செய்வது ஒன்று, பேசுவது ஒன்று என்பது போலவே அமையும். வாக்குறுதிகள் யாருக்கு கொடுத்தாலும் அதனை நிறைவேற்ற இயலாது. உறவுகளிடத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதிலும் உங்கள் தந்தையின் இடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. குடும்பமான வரையில் இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் விரய ஸ்தானாதிபதி இருக்கிறார். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே உங்கள் அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். 1க்கும் 6க்கும் அதிபதியான சுக்கிர பகவான். லாபஸ்தானத்தில் ராகு பகவான்,
வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான சில முடிவுகள் கிடைக்கும். உங்களை விட்டு விலகியவர்கள், உங்கள் மீதான பழி பாவங்கள் சுமத்தியவர்கள் விலகி போகலாம். நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் மீண்டும் அவை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கர்மா இஸ் பூம்ராங். அதாவது எதை செய்கிறோமோ அதுவே பின்னாளில் கிடைக்கும் என்பது பிரபஞ்சத்தின் விதி. சுவற்றில் அடிக்கக்கூடிய பந்தை போலத்தான் கர்மாவும். எந்த திசையில் எந்த ஒரு கோணத்தில் பந்து அடிக்கிறீர்களோ அதே கோணத்தில் மீண்டும் திரும்ப வரும். எல்லோரையும் அரவணைத்து செல்வது நல்லது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்டில் இருப்பவர்களுக்கு சிலருடைய கருத்துக்கள் மிகுந்த நன்மையை தரும். பிறருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டாம். தலைமை அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் அலுவலக ரீதியாகவே கிடைக்கும். விருப்பமான விஷயங்களை கேட்டு அறிவீர்கள். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பயணங்கள் முகாந்திரமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில்முறை வட்டாரத்தில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவி கிடைக்கே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் நாள். காரணம் 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில். தம்பதியர்கள் இருவருமே வீட்டிற்காக சில சொந்தமாக மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயங்களுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். பெரும்பாலும் நன்மைகள் விளையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். வழக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் நல்ல சாதகமான சூழல் அமையும். வியாபாரத்தில் வழக்கா இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்த வழக்குகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தொடுக்கப்பட்ட வழக்குகள், இதிலிருந்து வரக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு ஏற்புடையதாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. வயநமசி, மசிவயன, எனம சிவ, சிவய நம, நமசிவய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு முருகப் பெருமானுடைய அருளும் எல்லாம் வல்ல ஈசன் பார்வதி தேவியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும். ஆகவே கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். எண்ணியது நடக்கும். திறமையாக செயல்படுவீர்கள். லாபம் பெறும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. மகாசக்தி வழிபாடு, மகாதேவியை வழிபாடு செய்வது நல்லது. அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நட்சத்திர அதிபதி ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். சற்று மனக்குழப்பங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். எதை செய்தாலும் எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியாது. குழப்பமாகவே உணர்வீர்கள். மன நிம்மதி இருக்காது. உணர்ச்சி வசப்படுதலாக இருக்கும். பழைய விஷயங்களை எண்ணி வருத்தப்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை மனம் என்பது ஒரு இடத்தில் இருக்காது. அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டே இருக்கும். கட்டுப்படுத்துவது நல்லது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சி தேவை. மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்று தரும். செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானே. ஆக இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வணங்குங்கள். மறிக்கொழுந்து பூவை எடுத்து மாலைகளாக தொடுத்து அவற்றை முருகப்பெருமானுக்கு அணிவிக்க குடும்ப ஒற்றுமை மேம்படும். ஆசைகள் கைகூடி வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மறிக்கொழுந்து பூவை பெண்கள் மாங்கல்யத்தில் சரட்டில் கட்டிக்கொள்வது நல்லது. இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நல்லதொரு அந்யுன்யம், புரிதல் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பலம் பொருந்தியதாக இருக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை.
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938161626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள், நவராத்திரியினுடைய 2வது நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் பூமிகாரகன், லாபஸ்தானாதிபதி, அவரே உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு. சுகஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். மன நிம்மதி என்பது காணப்படாது. ஒரு சில நேரம் சிந்தனைகள் நன்றாக இருந்தாலும் மறு நேரம் சற்று குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த கல்வி தொடர்பான செயல்களில் நாட்டம் உண்டாகும். மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த தடைகள், தாமதங்கள் அகலும். வித்தியாசமான அனுபவங்களால் புரிதல் ஏற்படும். வேலையில் மாற்றங்கள் உண்டாகலாம். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு நல்ல புரிதலை கொடுக்கும். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து வாருங்கள். வீட்டில் கந்த சஷ்டி கவசம் மற்றும் வேல் மாறல், சுப்பிரமணிய புஜங்கம், கந்த குரு கவசம், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது நல்லது. மற்றவர்களுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும், புரிதல் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களுக்காக வீண் செலவுகள் செய்யாதீர்கள். அனாவசியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்துவிட்டு பிறகு வருந்த வேண்டாம். குடும்பத்தில் 1000 தேவைகள் இருக்கும் பொழுது பிறருக்காகவோ யாருக்காகவோ செலவு செய்யாதீர்கள். சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி கிடைக்கே நல்லதொரு புரிதல் ஏற்படலாம். 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12வது வீட்டில் இருப்பதால் உங்கள் துணைவர் மூலமாக சில விரயங்களும் ஏற்படும். அதிலும் பெரிய பெரிய விஷயங்களுக்காகவே அந்த செலவுகள் இருக்கும். வியாபாரத்தில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனித்து செய்யுங்கள். மங்களகரமான விஷயங்களின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு செய்யும் பொழுது, புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது அந்த வேலைகள் மிக விரைவாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது.
செவரளி மாலைகள் சாற்றி வழிபடலாம். அதே போல குடும்ப மேன்மை பெற ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மறிக்கொழுந்தினால் தலை முதல் பாதம் வரை முருகப்பெருமானை மறிக்கொழுந்து மாலைகள் சாற்றி வழிபாடு செய்வது விசேஷம். சிந்தனைகள் மேம்படும். அதிகமான எண்ணங்கள் வருங்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக சிந்திக்க வேண்டி இருக்கும். குழப்பங்கள் சற்று நீங்கும். பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிகள். அதே போல சிவபெருமான் ஸ்ரீ நடராஜ சுவாமிக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை, ஆருத்ரா. ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வைணவ தெய்வத்தையும் சைவ சமய தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். ஹரியையும் ஹரணையும் ஒன்றாக நினைத்து வழிபட்டால் புரிதல்கள் உண்டாகும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். செலவுகளை குறைக்க வேண்டும். சுப மங்கள காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாசக்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள், நவராத்திரியினுடைய 2ஆம் நாள். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிகச் சிறந்தது. ராசிக்கு 3ஆம் வீட்டில் கடகத்தின் அதிபதியான சந்திர பகவான், 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும், புதன் பகவான், கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபஸ்தானத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மிக மிக கவனம் தேவை. உங்களுடைய பேச்சுகளுக்கு தகுந்தாற்போல் சில வேலைகள் கைகூடி வரும். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வார்த்தைக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பிரதிபலன் ஏற்படும். குடும்பத்தாருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சில நேரம் நன்மைகள் இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் நுட்பமாக உணர்ந்து செய்வதே நல்லது. நல்ல சிந்தனைகள் கொண்டிருப்பீர்கள். எதையும் யோசித்தே செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த ஆர்வமின்மைகள் நீங்கும். தேர்வுக்காக தயாராகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் நன்றாக படித்து முன்னேறும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். தம்பதியர்கள் மிக மிக கவனமாகவே பேசுங்கள். குடும்ப விஷயங்களை பற்றி பிறரிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். அரசு தொடர்பான வேலைகளுக்காக புதிய முயற்சிகள் செய்பவர்கள் மற்றவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. தலைமை அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். நன்மைகள் உண்டாகும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செய்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருந்தே ஆக வேண்டும். 8ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறார். இயலாதவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர இறை தியானம் செய்வது, ஸ்லோகங்கள் சொல்லுவது, இறை மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல ஆர்வங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை வெளிப்படும் நாள். தொழில் ரீதியாக சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். நல்லது நடக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்மராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்திலேயே சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் கம்யூனிகேஷன் சார்ந்த பாவகத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை தினத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவானே. அவருக்கான தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சிம்மராசி அன்பர்களே, வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதல் உண்டாகும். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மன நிறைவாக இருக்கக்கூடும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி கடாட்சத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்வது, வில்வ மாலை சாற்றுவது, தாமரை பூவினால் அலங்கரிப்பது விசேஷம். நவராத்திரியினுடைய 2ஆம் நாளாக இருப்பதால் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபாடு செய்வது இன்னும் நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று வழிபடுங்கள். அனைத்தும் சுபிக்ஷமாக நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, எண்ணிய காரியத்தை மிக திருப்திகரமாக முடிப்பீர்கள். வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வியாபாரத்தில் உண்டு. எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு வேலைக்காக செல்பவர்களுக்கு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வேலையில் புதியதொரு வாய்ப்புகள் வந்து சேரும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பிறக்கும் நாள். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை போன்ற
துறைகளில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும், அனுபவங்கள் மேம்படும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வீட்டில் குடும்ப ஒற்றுமை மேம்படும். மனைவி கணவனிடையே நல்லதொரு கருத்து ஒற்றுமை உண்டாகும். வெளிநபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பல்துறை வித்தகர்களாக இருப்பீர்கள். கலை ஞானம் அதிகம் உண்டு. பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். நல்லதொரு ஞானம் பிறக்கும். தெய்வீக வழிபாடு மற்றும் பக்தி நிறைந்த நாளாக அமையும். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு துறை சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பார்கள். ஆக கேத்து பகவானோடு சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. குடும்பஸ்தானத்தில் கன்னியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையக்கூடும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் ஏதாவது ஒரு துறைகளில் கை கொடுக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யலாம். வெண்மை நிறமான தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிரினால், பசும் பாலினால் அபிஷேகம் செய்வது இன்னும் விசேஷம். சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது, ஒழிப்பது மற்றும் படிப்பது மிக நல்லது. கருத்து வேறுபாடுகள் அகலம். குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரும்பிய பொருட்களை அழகாக வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திர தன்மைகள் இருக்கும். குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு மிக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் ராசியிலேயே சூரிய பகவான், சந்திர பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கக்கூடும். கன்னிராசி அன்பர்களே, அதாவது ஒரு வகையில் பணம் கிடைப்பதை கொண்டு முன்னேற அதற்குண்டான சில வேலைகளை கவனிப்பீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கை உண்டாக்கும். நன்மைகள் மேம்படும். வெள்ளிக்கிழமை தினம் நவராத்திரியினுடைய 2ஆம் நாள் துர்க்கை அம்மனை வணங்குங்கள். ராகு பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ துர்க்கை அம்மனே. நவராத்திரி முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. உங்களுடைய ராசிக்கு களத்திர பாவகத்திலேயே ராகு பகவான் இருக்கிறார். புதிய தொழில்கள் கை கொடுக்க, கூட்டாளிகளிடத்தில் இருந்து நற்செய்திகள் கிடைக்க, தொடங்கக்கூடிய சில செயல்பாடுகள், வியாபாரங்கள் நல்ல விதமாக நடக்க, ராகு கால பூஜையை செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட க்ஷேமங்களும் லாபங்களும் கிடைக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவார்கள். தீய எண்ணம் கொண்டவர்கள் காணாமல் போகக்கூடும். கன்னிராசி அன்பர்களே, மனநிலையில் சில மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். நற்செய்திகள் வந்து சேரும். வியாபாரம் செய்பவர்கள் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். திறமையை வெளிப்படுத்துவீர்கள். பாராட்டுகள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதை மட்டும் தவிர்க்க வேண்டும்.
வெளியூர்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் பயணிப்பவர்களுக்கு ஆதரவு உண்டு. அதே நேரத்தில் ஆதாயம் ஏற்படும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் மிகுதியாகும். உங்கள் துணைவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய வெளிநாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சீராகவே நடக்கும். உங்களிடத்தில் எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். தெய்வீக அனுகிரகம் உண்டு. தெய்வ கடாட்சம் கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆசி பரிபூரணமாகவே உண்டு. கொடுத்த கடனை திரும்ப பெறுவீர்கள். வங்கி கடன் மூலமாக இருந்த பிரச்சனைகளை சரிப்படுத்தி விடுவீர்கள். கடனை திருப்பி கொடுப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் சமூகத்தில் அதிகரிக்கும். உயர்வு நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் உண்டாகும். சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பீர்கள். அதிலும் பெரிய பெரிய விஷயங்கள் உங்கள் துணைவர் மூலமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகம் பயன்படுத்துவது மிக சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உத்வேகமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாசக்தி அம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு சிறந்தது. அன்னை ஸ்ரீ காளிகாம்பாள் மற்றும் கனக துர்கையை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால், அதிலும் நவராத்திரியினுடைய 2ஆம் நாளாக அமைவதால் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை பெற்றுத்தரும். தெய்வீக சக்தி இருக்கும். ஆற்றல் உண்டாக்கும். நல்ல குணம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு மனை விற்பனை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெற்றி நிறைந்த நாள். சொந்தமாக இடம் வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கைகூடி வரும். கமிஷன் ஏஜென்ட்டுகளாக பணிபுரிப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆதாயமான நாள். நம்பிக்கை உயரும். ஒருவரை நம்பி செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9338162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 1க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிர பகவானே ராசி அதிபதி சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், கேது பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 8ஆம் வீட்டில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, ராசியினுடைய 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சிந்தனைகள் அதிகரிக்கும், தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் உண்டாகும், பிடித்ததை விரும்பி செய்வீர்கள், சுதந்திரமாக செயல்படுவீர்கள், கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டாகும், நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய சூழ்நிலைகள் சிறப்பாகவே அமையும். உங்களிடம் பணம் பெற்றவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து கொடுக்கக்கூடிய நாள். இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பீர்கள், அடகு வைத்த பொருட்களை மீட்கக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் விசேஷம் மற்றும் குழந்தைகளால் பெருமை மிகுந்த நாளாக அமையும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் மாறும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சுக்கள் எல்லோரையும் வசீகரிக்கும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எதையும் நேர்மையாகவும் நியாயமாக நடத்துவீர்கள், பேசுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உங்களிடம் எதிராக கூட நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது சற்று குறைவாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு என்பது கிடையாது. 7ஆம் வீட்டு அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு 9இல் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரம் அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் நம்பிக்கையும் நிறைவையும் கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கு பலருமே அடிபணிந்து நடப்பார்கள். நம்பிக்கை வலுக்கும். உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக பல யோகங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். உங்களுடைய செல் வாக்கும் சொல் வாக்கும் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை தினம் நவராத்திரியினுடைய 2ஆம் நாளாக இருப்பதால் அம்பிகை வழிபாடு மிகவுமே நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடலாம் அல்லது மகாலட்சுமி தாயையும் வழிபடலாம். மாற்றம் நிறைந்த நாளாகவும் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் ஷடாட்சர மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும். ராசிக்கு 9ஆம் வீட்டில் உங்களுடைய நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பணம் சார்பாக திருப்தி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து இடர்பாடுகள் நீங்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நவராத்திரியினுடைய 2ஆம் நாளில் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். அதிலும் வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால நேரமான காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை ராகு கால நேரம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று இந்த 2 ஸ்லோகங்களை 108 முறை தனித்தனியாகவும் நீங்கள் பிரயோகம் செய்யலாம். ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவதற்குண்டான நாள். சிந்தனைகள் அதிகரிக்கும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். மனக்குழப்பமாக இருப்பீர்கள். கடன் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். ருணரோக சத்ரு பாவகத்திலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருக்கிறார். எதிலும் கவனித்து செய்யுங்கள், அலட்சியம் வேண்டாம். விசாக நட்சத்திரம் 1, 2. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். மாற்றங்கள் உண்டாகலாம். வெளியிடங்களில் உங்களுடைய பேர் புகழும் அதிகரிக்கும். எல்லாரையும் அரவணைத்து செல்வீர்கள். கம்பீரமாக நடந்து கொள்வீர்கள்.
ஆற்றல் ஊக்கம் உண்டாக்கும் இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சகத்தின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடம் அதிபதியான சூரிய பகவான் லாபத்தில், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களை, முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். கந்தர் அனுபூதி பாடல்களை பாடிப்பது மிக நல்லது. எல்லோரிடத்திலும் அனுசரணையான போக்கோடு நடக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே உங்களுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 1க்கும் 6க்கும் அதிபதியானவர் 8ஆம் வீட்டில். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். வீண் பேச்சுக்கள் கூடாது. தேவையற்ற விவாதம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதனை தவிர்த்து விடுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, லாப ஸ்தானத்திலும் சரி, வேலையாட்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். வேலை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் தட்டி கொடுத்து லாபகமாக பேசி சாமர்த்தியமாக பேச வேண்டும். காரியங்கள் கைகூடும் விதமாக உங்களுடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும். இயந்திர கோளாறு தொடர்பான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். வண்டி வாகன பயண நேரங்களில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழந்தைகள் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் பெரிய பெரிய விஷயங்கள், சில செலவுகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்ப நபர்களுக்காக அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தில் உழைப்புக்கு தகுந்தாற்போல் லாபம் கிடைக்கும். சக நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கூட்டாளிகளிடத்தில் வீண் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் வேண்டாம். புதியதொரு முதலீடு இந்த நாள் உங்களுக்கு சில சிரமத்தை எடுத்து வரும். அக்கம் பக்கம் நபர்களிடம் ஆலோசித்து பேசுவதே நல்லது. மன அமைதி வேண்டிய நாள். எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்கள் கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். நவராத்திரியினுடைய 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நல்லதை மட்டுமே தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். கவனக்குறைவு ஏற்படலாம். மறதி உண்டாகும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களை மறந்து விடுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் மேன்மையை தரும். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரம் அனுஷம். குருவருளோடு திருவருள் கிடைக்க வழிபடுங்கள். குருமார்களை அனுதினம் வழிபட மேன்மை உண்டாகும். மாற்றங்கள் விளையும் நாள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் சூழல்கள் உங்களுக்கு வேறு விதமாக கூட இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேசுங்கள்.
கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. ஆகவே மகாவிஷ்ணுவையும் வழிபடலாம். புதனுக்கு அதிபதி அவரே. பெருமாள் வழிபாடு. புரட்டாசி மாதத்தினுடைய நாள் 18ஆம் நாள் மகாவிஷ்ணுடைய பத்தினியான ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். ஓ மகாதேவியச்ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி வணங்கி வர வேலைகள் ஓரளவிற்கு நடக்கும். விவேகமான நாள். கால தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நன்மைகள் விளையலாம். இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீட்டில் அதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. லாபத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். கருத்துக்கள் புலப்படும் வரையில் விடமாட்டீர்கள். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் செயல்படுவீர்கள். புதிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் கை கொடுக்கும். வியாபார விஷயங்களில் லாபகரமான சூழல் அமைந்திடும். அரசு தொடர்பாக இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் புதிய வேலைக்காக திட்டமிடுபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வரக்கூடிய பணத்தை வைத்து உங்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரலாம். நீங்கள் காத்திருந்த சில விஷயங்கள் சீக்கிரமாகவே கைகூடி வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மன நிம்மதி நிறைந்த நாள். நலம் நிறைந்த நாள். மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். மனை, நிலம், வீடு மட்டுமல்ல, வேளாண்மை சார்ந்து விவசாயம் தொடர்பான இடங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். நஞ்சை ஆகட்டும், புன்சை ஆகட்டும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இடம், பொருள் ஏவல் அறிந்து செய்வது, பேசுவது உங்களுடைய நலத்திற்கு நல்லது. உணவு சார்ந்த விஷயத்தின் மீதான கவனம் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று உணவு சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான சில முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. 5 கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. விநாயக பெருமானுடைய வழிபாடு இந்த தினம் செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகள் ஆகட்டும், தொழில்கள் ஆகட்டும் சிறப்பாக நடக்கும். கேத்து பகவானோடு சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும்.
மூலம் நட்சத்திரக்காரர்களை 10ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக சில முயற்சிகள் ஈடேறும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார் துலாம் ராசியில். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் விலகும். எதிர்பட்ட வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். நன்மைகள் விளையும் நாள். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அஷ்டலட்சுமி வழிபாடு நல்லது. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெருகிட குபேர சம்பத்து உங்களுக்கு கிடைக்க அம்பிகையை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அதிலும் மாலை நேரத்தில் நவராத்திரியினுடைய 2ஆம் நாளில் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தட்சிணை, தாம்பூலம், மங்கள பொருட்கள் கொடுப்பது விசேஷம். அவர்களுக்கு வந்த உடனேயே தண்ணீர் கொடுக்க வேண்டும். பிறகு மங்கள பொருட்கள் கொடுப்பது நல்லது. மஞ்சள், குங்குமம் இட்டு அவர்களை தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுப்பதே சிறப்பு. அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். இதனால் தீர்க்க சுமங்கலி மகா பாக்கியத்தை பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான சூழல் அமையும். வியாபாரத்தில் ஏற்றம் பிறக்கம். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவ சூரியனை வணங்குங்கள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆகவே உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நெருப்பு ராசி. சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். அந்த சூரிய பகவானை தசமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு இணைந்து நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளையும். பூர்வீக சொத்துக்களால் முன்னேற்றங்கள் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு பெறும் நாள். உள்ளத்தில் அழகும் ஆனந்தம் இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உத்வேகம் பிறக்க ஊக்கம் நிறைந்த நாள். ஆக்கத்தோடு இருப்பீர்கள். ஆசை என்பது அதிகமாக இருக்காது. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். உடலில் இருந்து வந்த மனச்சோர்வுகள் குறையும். வீடு, மனை, சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான யோசனைகள் அதிகரிக்கும். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். ஆதரவு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும்
கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, ஆர்வம் உண்டாக்கும். எதையும் மிக தைரியமாக கொண்டு செல்வீர்கள். மனதில் வைராகியம் உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய துணிவு உங்களிடம் வெளிப்படும். மேன்மையும் நன்மையும் நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களே, மனச்சோர்வுகள் குறையும். படிப்பு சார்ந்த நிலையில் உயர்வு ஏற்படும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானம் மேம்படும். கூடுமான வரையில் வாழ்க்கையினுடைய நிலையை அதிகரிக்க செய்வீர்கள். மனச்சோர்வுகள் நீங்கும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆதரவு நிறைந்த நாள். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாக்கும். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை கூடும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான் என 4 கிரகங்களும் உங்களுக்கு ஒரே வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சில வேலைகள் உங்களுக்கு முன்னுக்கு முரணாக கூட நடக்கலாம். புதியதொரு வேலைகளை அதனுடைய செயல் வடிவம் போல செயல்படுத்துவீர்கள். பிறரால் ஆதரவு என்பது இருக்கும். பிரியமானதை செய்ய முற்படுவீர்கள். சில தடை தாமதங்களுக்கு பிறகே நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதால் அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மிக கவனமாக செயல்படுவதே நல்லது. வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு உண்டாக்கும். பெற்றோர்களுடைய ஆசை கிடைக்கும். நீங்கள் விரும்பிய பொருட்களை மற்றவர்கள் வாங்கி கொடுப்பார்கள். மனம் திறந்து பேசுவீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய பாக்கியம் உண்டு. விருப்பமான விஷயங்களை மிக தைரியமாக செய்து முடிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் சின்ன சின்ன வேலைகளில் கூட உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முற்படுவீர்கள். இதுவரையில் உங்களை பற்றி அறியாதவர்களுக்கு கூட அறியக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கான சில சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். புகழ் கிடைக்கும். அங்கீகாரம் பெறுவீர்கள். உங்களுடைய கருணை உள்ளத்தினால் செய்யக்கூடிய வேலைகள் மிகவும் புகழ் பெறும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகுந்த உத்வேகத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கும். வியாபாரத்தை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். தலைமையில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசிகள் பெறக்கூடும். ஒரு சில நேரம் நல்ல ஆலோசனைகளும் உண்டாகும். மனதில் ஏதோ ஒரு விதமான புரியாத புதிராக சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த குழப்பமானது எதனால் உண்டாக்குகிறது, எதற்கு ஏற்படுகிறது என்கிற புரிதலே இருக்காது.
ஆனால் மனதில் ஏதோ ஒரு விதமான சஞ்சலம் போல உங்களுடைய தோற்றம் இருக்கும். சந்திர பகவானை வணங்கி வந்தாலே போதும், ஓரளவிற்கு பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர சந்திர பகவானை வழிபாடு செய்வது, இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகள், சாதத்தை சாப்பிடுவது, அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. இதனால் கிரக ரீதியாக வரக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். வகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் நல் வழி காட்டும். ஆலோசனைகள் மேம்படும். நல்ல சிந்தனைகள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நவராத்திரியினுடைய 2ஆம் நாள் 3 நாள் துர்க்கைக்கு கொண்டாட்டம். வழிபாடு முறைகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆக இவை நவராத்திரியினுடைய 2ஆம் நாள் என்பதால் துர்கா தேவிக்கு சகல பொருட்களினால், திரவியங்களினால் அபிஷேகம், ஆராதனைகள் நடக்கும். தேவிக்கு, அம்பிகைக்கு நீங்கள் செவரளி பூக்கள் சாற்றி குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து மாதுளம் பழம் நிவேதனம் செய்வது விசேஷம். வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்திருந்த வேலைகள் கைகூடி வரும். புது பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விரும்பியதை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் நிறைந்த நாள். வியாபாரத்தில் லாபம் பெருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் லாபகமாக அனுபவங்களை கொண்டு வேலைகளை கவனிப்பீர்கள். இருந்தாலும் சில நேரம் வேலையின் மீதான மன வருத்தங்கள் இருக்கும். காரணம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதிலே கவனம் தேவை. புதிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும். படிக்கக்கூடியவர்கள் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து பேசுவதே நல்லது. பள்ளியிலும் சரி, கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குருவை வணங்குவது நல்லது. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 7ஆம் வீட்டில் சூரிய பகவான், சந்திர பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அயனசயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கும்படியாக கூட அமையும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். காரணம் 3ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் 3க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவானே. ஆக அந்த சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே தலை தூக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை கனிந்து பேசுதல் நல்லது. பிறருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மீனராசி அன்பர்களே, மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பின்னடைவு இருக்கும், ஆர்வமின்மை உண்டாகும். எதை செய்தாலும் ஏதாவது ஒரு வகையில் குறை இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் கூட அலைச்சலாக கூட காணப்படலாம். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இயந்திர கோளாறுகள் ஏற்படலாம். இதனால் விரயங்கள் இருக்கும். வீட்டை பழுது நீக்க வேண்டும் அல்லது வண்டி வாகனத்தை பழுது பார்க்க வேண்டும் என்கிற சில செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆக குடும்பத்திற்காக வீடு, மனை, நிலம் வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கும். தாய்க்காக சில விஷயங்களை செய்வீர்கள். பெற்றோர்களிடத்தில் கனிந்து பேசுவது மிக மிக நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நுட்பங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்துக் கொள்ளுங்கள். வெளியே செல்பவர்கள் உணவினை தவிர்ப்பது நல்லது. குடிக்கக்கூடிய தண்ணீரையும் உணவினையும் நீங்கள் வீட்டிலிருந்தே கொண்டு செல்லுங்கள். அவை உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தலாம். கடன் தொடர்பாக சில நெருக்கடிகள் உண்டாக்கி மறையும், கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகளை ஓரளவு பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம், கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அலைச்சல்கள் உண்டாக்கலாம், கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது போல சில உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம். திட்டமிட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு இழுபறியாகவே நடக்கும். காலம் நேரம் தவறி வேலைகளை கவனிப்பீர்கள். உடன்பாடு என்பது எட்டப்படாது.
வேகத்தை விட விவேகமே நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் துளசி மாதாவை வழிபடலாம். துளசி மாடத்திற்கு தீபங்கள் ஏற்றி 4 பக்கமும் கோலங்கள் இட்டு தூப தீப ஆராதனைகள் செய்வது நல்லது. நவராத்திரியினுடைய 2ஆம் நாள் துர்கை அம்மனுக்கான வழிபாடு. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி சுமங்கலிகளுக்கு தட்சிணை தாம்பலம் கொடுத்து வழிபாடு செய்வது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள், நிதானம் வேண்டும். உங்கள் வார்த்தைகளினால் பிறருக்கு மன சங்கடங்கள் வரும், எச்சரிக்கை தேவை. இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தோடு பணப்புழக்கம் அதிகரிக்க பண வரவு மேம்பட பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.